தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புது வருஷம் எப்படி இருக்கும்? இப்பொழுது ஆரம்பித்திருக்கும் இந்த வருடத்திற்கு பெயர் ஹே விளம்பி வருஷம். இந்த வருடம் மிதுனத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். மிதுன ராசிக்கு இது ஒரு யோகமான வருஷம் என்று சொல்லலாம். இந்த தமிழ் புது வருடம் அதிக நன்மை செய்யக்கூடிய ராசிகளிலே மிதுனம் ஒன்று. ராகு கேது பெயர்ச்சி ஒரு விதத்தில் நன்றாகத்தான் இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு ராகு வரும்பொழுது நிறைய பணம் வரும். 3ஆம் இடமாகிய சிம்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு ராகு பெயர்ச்சி ஆகிறது ஜூலை 27ஆம் தேதி அன்று. அதே நேரத்தில் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு கேது வருகிறது. 8ல் கேது அவ்வளோ நல்லது பண்ணாது, ஆனால் 2ல் ராகு நல்லது பண்ணும். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி 4ஆம் இடமாகிய கன்னியிலிருந்து 5ஆம் இடமான துலாமிற்கு குரு வருகிறது. 5ஆம் இடத்திற்கு குரு வருவதால் அதுவும் யோகம். 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு 5ஆம் இடம் என்கின்ற திரிகோணஸ்தானத்திலே வந்து நட்பு வீட்டிலே அமரப்போகிறது. ஆகவே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். துலா ராசிக்கு அதிபதி நட்பு கிரகம் அல்ல, ஆனால் துலா ராசி நட்பு வீடு. நட்பு கிரகம் வேறு, நட்பு வீடு வேறு. நட்பு கிரகம் பகை கிரகம் சமம் அப்படிங்கிறது எல்லா கிரகங்களுக்கும் இருக்கும். ஆனால் நட்பு வீடு, பகை வீடு, உச்ச வீடு, நீச்ச வீடு, ஆட்சி வீடுங்கிறது வேறு. பகை கிரகத்தின் வீடு கூட நட்பு வீடாக இருக்கலாம். சில கிரகங்களுக்கு அந்த மாதிரி அமையும். எனவே செப்டம்பர் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு வருவதால் யோகம். ஜூலை 27 நடைபெறவுள்ள ராகு கேது பயிற்சியிலே 2ஆம் இடத்திற்கு ராகு வருகிறது. தனஸ்தானத்திற்கு ராகு வந்தால் திடீர் தன லாபத்தை கொடுப்பான். 6ஆம் இடத்தில் இருக்கும் சனி டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று பெயர்ச்சியாகி 7ஆம் இடமாகிய தனுசிற்கு வருகிறது. அதுவும் உங்களுக்கு நன்மைத்தான் செய்யும். 7 சனி வந்தால் கண்டக சனின்லாம் சொல்லுவாங்க. உங்களை பொறுத்தவரை அது 8, 9 ஆகிய 2 ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியாக விளங்குகின்ற கிரகம். சனி 8ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதி. 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது தீமை செய்யாது. ஏன்னா 8ஆம் இடத்திற்கு 12இல் மறைந்து விடுகிறது. 8க்கு 12ஆன 7க்கு வருவது 8th ஹவுஸுக்கு 12th ஹவுஸ், அதாவது 7ஆம் இடம். அதனால் அது தீமை செய்யாது. 9ஆம் இடத்தை பார்க்கும் 3ஆம் பார்வையாக, ஆனால் நன்மை செய்யும். ஆக ராகு கேது பெயர்ச்சியும் நன்றாக இருக்கும், குரு பெயர்ச்சி நன்றாக இருக்கிறது, சனி பெயர்ச்சி நன்றாக இருக்கிறது. ஆக இந்த வருடமே ஒரு நல்ல வருடம். மிதுன ராசிக்கு இது வரைக்கும் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் இப்போ நடக்கும். மிகப்பெரிய பதவிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உத்தியோகமாக இருந்தாலும் சுய தொழிலாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். கடன் பிரச்சனைன்னு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் முழுமையாக சரி செய்து விடுவீர்கள். ஒட்டுமொத்தமாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல், எந்த விதமான தடையும் இல்லாமல் பொருளாதார நிலையிலே சரளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். பண வரவு பல மடங்கு அதிகமாக இருக்கும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.